नमो विष्णुपाताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिधि नामिने। नमो विष्णुपाताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्री गुरवे नमः। I offer my respectful obeisances unto the lotus feet of my spiritual master, who opened my eyes with a torchlight of knowledge and thereby removing all my ignorance. Hare Krishna. சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் நீங்கள் சந்திச்சதில். இந்த நிகழ்ச்சி ஸ்ரீராம குணானுபவம் அப்படின்ற நிகழ்ச்சி ரொம்ப கேட்ட பொழுதே எனக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுத்தது. முதல்ல காரணம் என்ன அப்படின்னா, ராமருடைய குணாதிசயங்களை பற்றி ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாலே அது ரொம்ப அதிசயமான விஷயம்தான். அதுவும் எவ்வளோ மணி நேரம்? 8 மணி நேரம் 9 மணி நேரம் நிகழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் அமர்ந்து ஒருத்தர் கூட கிளம்பி போகாமல் ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையோடு உட்கார்ந்து கேட்கும்போது அது மிகவும் ஆனந்தத்தை கொடுக்குறது. நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், நீங்கள்லாம் சினிமாவுக்கு போகிறீங்களே, சினிமா நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 3 மணி நேரம் சினிமா பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு எப்போல்லாம் வாட்சை பார்க்குறோமோ அப்போ சினிமா சரியில்லை. ஏன்னா இவ்வளோ நேரம் போயிட்டே இருக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, சினிமாவில் ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு. இங்கே நான் ஒரு காலையிலேருந்து பார்த்து கொண்டிருக்கேன், யாருமே அந்த மாதிரி என்ன நேரம் ஆகுது, போகணுமே, விஷயம் ரொம்ப அதிகமாக நேரம் எடுக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி யாருமே யோசிக்கலை. எல்லாருமே கிருஷ்ணருக்காக, ராமருக்காக, ராமருடைய சிந்தனைகளை பற்றி கேட்கணும், அவருடைய குணாதிசயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமோடு உட்கார்ந்துருக்கீங்கன்றதே இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் வெற்றி. இப்போ அதற்கு முக்கிய காரணம் என்ன? அதற்கு முக்கிய காரணம் காலையிலே சொன்ன மாதிரி ஆசான்கள்லாம் வந்திருக்காங்க. சதாம் பிரசங்கான் மமவீரிய சம்விதோ பவந்தி ஹிருத்கர்ண ரசாயன கதாக. யார் சொல்றா இதை? கபில முனிவர், கபில தேவர் அவருடைய அம்மா தேவகூதிக்கு சொல்றார் பாகவதத்தில். சதாம் பிரசங்கான் மமவீரிய சம்விதோ. யாரு சதாம்? சதாம் அப்படின்னா உண்மையான பக்தர்கள், தூய பக்தர்கள், ஆசான்கள்னு சொல்லலாம். சதாம் பிரசங்கான், பிரசங்கம் பண்ண வந்திருக்காங்க. சதாம் பிரசங்கான் மமவீரிய சம்விதோ, என்னுடைய மிகவும் சீரிய செயல்களை பற்றி பேசுவதற்காக, சம்வாதம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறார்கள். மமவீரிய சம்விதோ. அது என்ன நடக்கும்? பவந்தி ஹிருத்கர்ண ரசாயன கதாக அப்படின்னா இதயத்திலும் காதுகளிலும் ரசாயனமாக அந்த கதைகள் மாறும். அதனால் என்ன நடக்கும்? தத் ஜோஷனாத். இப்போ நீங்கள் எல்லாம் ஜோஷனையோடு இருக்கீங்க, எல்லாம் ஆர்வமோடு இருக்கீங்க. தத் ஜோஷனாத் ஆஷு அபவர்க்க வர்த்தமணி. ஸோ அதுக்குத்தானே வந்திருக்கோம். என்ன பண்ணுறோன்னா, ஆஷு அபவர்க்க வர்த்தமணி, ரொம்ப சீக்கிரமே நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைச்சிடும் அவருடைய அற்புதமான கதைகளை கேட்பதன் மூலியமாக. அப்போ அதனால நமக்கு என்ன கிடைக்கும்? 4வது வரியில ஸ்ரத்தா ரதிர் பக்திர் அனுஷ்கிரமஷதி. அப்போ ஸ்ரத்தா கிடைக்கிறது, பக்தி கிடைக்கும், ரதி பகவான் மேல ஒரு பாசம் ஏற்படும், இணைப்பு ஏற்படும். அப்போ அதற்காகத்தான் நம்ம எல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கோம், அமர்ந்திருக்கோம். அவங்களுடைய சத்சங்கத்தை எடுத்துக்கிறதுக்காக, அவங்களுடைய சம்பாதத்தை பற்றி கேட்பதற்காக வந்திருக்கோம். ஸோ நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ராமாயணத்தினுடைய குணானுபவம், ராமாயணத்தை பற்றிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்கண் இப்போ நாங்கள்லாம் என்ன குவாலிஃபிகேஷன் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சங்கத்தில் அமர்ந்து இந்த ராமாயணத்தை பற்றி பேசுவதற்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்ன அருகதை இருக்குது? பகவானுடைய கருணையினால், ராமருடைய கருணையினால், கிருஷ்ணருடைய கருணையினால் என்ன பண்றோம் அப்படின்னா, கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதுவோர் நீதியால் நல்ல பக்தர்கள் வாழும் ஊர்னு நல்ல ஊர்ல பிறந்து, ஆனால் கோவிந்தன் வாழும் ஊர்னு கோவிந்தன் வாழ்ந்த ஊர்ல, வாழும் ஊர்ல கோவிந்தனை பார்ப்பதற்கு ஆர்வம் ஏற்படாமல் வெளிநாடுகளுக்கு போய் வேற ஏதோ செய்தி போடும் நாங்கெல்லாம். ஏன்னா கோவிந்தன் வாழ்றார் அங்க, கோதை வாழ்றதுனால. அதனால கோவிந்தன் வாழ்ந்த ஊர்ல பிறந்து, ஆனால் கோவிந்தனை பார்க்காமல், கோவிந்தனை தேடாமல், கோவிந்தனை பற்றிய சிந்தனைகள் இல்லாமல் என்ன பண்றோம் அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு போய் பணம், பதவி, பூஜா லாப பிரதிஷ்டான்னு பாகவதம் சொல்றது. பூஜா லாப பிரதிஷ்டானா, யார் நம்மளை பூஜை செய்ய மாட்டார்களா, யார் நமக்கு லாபம் கிடைக்காதா, நமக்கு பிரதிஷ்டை கிடைக்காதான்ற எண்ணத்தோட வெளில போனோம். அப்ப எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாரையும்
ராமர் யாரு கிருஷ்ணர் யாருன்றதை சொன்னதே எங்களுடைய ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் தான். என்ன பண்ணார் அப்படின்னா, யாரு ராமர் யாரு கிருஷ்ணர்னு எங்களுக்குலாம் தெரியாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ராமர்னா யார் இன்னைக்கு போய் மக்கள்கிட்ட கேட்டோம், கிருஷ்ணர்னா யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த லிட்டில் கிருஷ்ணான்னு வருது, கார்ட்டூன் ஃபிகர். அதை பார்த்து கிருஷ்ணர்னா அவர் தான் அப்படின்னு ஒரு சின்ன கார்ட்டூன் ஃபிகர் ஆக்கிட்டோம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மேற்கத்திய நாடுகளில் அமெரிக்காவில் வந்து நம்மளுடைய புத்தக விநியோகம் நடந்து கொண்டிருக்கும். எங்கள் பாகவதம் பகவத்கீதா இந்த கிருஷ்ணர் புஸ்தகம்லாம் நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போ இந்த கிருஷ்ணான்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கும். அந்த கிருஷ்ணான்ற புஸ்தகம் என்ன அப்படின்னா, இந்த தசமஸ்கந்தம் நம்மளுடைய பாகவதத்தினுடைய தசமஸ்கந்தத்தை ஒரு சுருக்கி செய்யுளை வந்து அழகாக வந்து ப்ரோஸாக எழுதி அதை ஒரு புஸ்தகமாக வெளியிட்டிருக்கும். அதை கொண்டு போய் சேர்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நபர் ஒருத்தர் கேட்டார், யார் இந்த நபர், எந்த நாவல் இது, யார் இவருடைய இந்த பக்கத்தில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க யாரு? அப்ப யாரு கிருஷ்ணர் யாரு ராமர்னே நமக்கு தெரியாது உண்மையாக. ஏன்னா வந்து கிருஷ்ணரை உள்ளது உள்ளபடி ராமரை உள்ளது உள்ளபடி அவர்தான் முழுமுதற் கடவுள்ன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே நாமெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதனால தான் என்னுடைய குரு என்ன சொன்னார் அப்படின்னா, பிறக்கும் போது கொடுத்த பெயர் ஸ்ரீராம். ஆனால் அவர் கொடுத்து என்ன சொன்னார் அப்படின்னா, ராமரை பற்றி நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய சரணார விந்தத்துக்கு தாசனாக மாறு. என்ன அப்படின்னா, ராமருடைய சரணங்கள் வந்து அரவிந்தமயமானது, தாமரை போல் மயமானது. அதற்கு நீ முதல்ல தாசனாக அமைய வேண்டும், தாசனாக இருந்து சேவை செய்ய வேண்டும். அப்ப ராமரை உள்ளபடி கிருஷ்ணரை உள்ளபடி புரிந்து கொள்வதுதான் உண்மையான ஆஸ்திகம். பாகவதம் என்ன சொல்றதுன்னா, ச பாஷண்டி பவே துருவம். ச பாஷண்டி பவே துருவம்னா என்ன? யார் ஒருத்தன் ராமரை உண்மையாக தெரிஞ்சுக்கல, ஆராய்ச்சி செய்யணும், அல்ல ராமர் இப்படித்தான் இருந்திருப்பாரோன்னு அனுமானம் செய்யணும், ராமரை பற்றி என்னுடைய சிந்தனையில் ராமர் இப்படித்தான் புத்தகம் வெளியிடுறது, இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, ச பாஷண்டி பவே துருவம். உண்மையாகவே நிச்சயமாக அவன் வந்து பாஷண்டியாக இருக்கணும். பாஷண்டினா என்ன? நாத்திகன். அப்ப ராமரை வந்து எப்படி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கோ, எப்படி வால்மீகி சொன்னாரோ, எப்படி ஆசான்கள் சொன்னார்களோ, எப்படி ஆச்சாரியர்கள் நமக்கு எடுத்துக் கொடுத்தார்களோ அதை சொல்லுவதுதான் ஆஸ்திகம். அதை சொல்லுவதுதான் ராமரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் விஷயம் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். இப்ப எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வந்து சர்வபூதேஷு கோஹிதா அப்படின்றத கேட்கிறார் அவர். அந்த கேள்வி எப்படி இருக்கு? சர்வபூதேஷு கோஹிதா, யார் அவர் எல்லா உயிர்வாளிகளுக்கும் இன்பம் பயக்குபவராக நன்மை செய்பவராக யார் இருக்கிறார் அப்படின்ற கேள்விதான் இந்த அவருடைய அந்த குணாதிசயமே. எல்லா உயிர்வாளிகளுக்கும், எல்லா உயிர்வாளிகளுக்கும்னா வெறும் வந்து நாம வந்து சராச்சரம்ன்ற வார்த்தை அடிக்கடி ஒரு ராமாயணத்தை சராச்சரம் சராச்சரம் சராச்சரம், அது ஏன் வருது அப்படின்னா, ஊர் நகரக்கூடிய வஸ்துவா இருக்கட்டும், நகரக்கூடாத வஸ்துவா இருக்கட்டும், அல்லது வந்து உயிர் வாழியா இருக்கட்டும், உயிர் இல்லாத வஸ்துவா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் அவர் என்ன பண்றார் அப்படின்னா ஹிதஹா, என்ன பண்றார், அது எல்லாவற்றுக்கும் எப்படி நன்மை பயக்குவது அப்படின்ற விஷயத்திற்காகவே வந்தார் அப்படின்றதான் வால்மீகியினுடைய கூற்று. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? சரம ஸ்லோகத்திலேயே வருது, சர்வபூதேபியோ சர்வபூதேபியோ பயா சர்வபயம் பூத்தேபியோ. அப்ப என்ன சொல்றார் அவர்? எல்லா உயிர்வாளிகளுக்கும் பயத்தை போக்குவதற்காக நான் வந்திருக்கேன். எல்லா உயிர்வாளிகளுக்கும். அது எப்படிப்பட்ட உயிர்வாளிகள்? உயிர்வாளிகள்னு சொன்னோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லா உயிர்வாளிகளும் சொல்லலாம். எப்படி வந்து பத்ம புராணத்துல ஜலஜா நவலக்காணி ஸ்தாவரா விம்ச லட்சத்தின்னு வருது. என்ன வருது அப்படின்னா, எப்படி வந்து உயிர்வாளிகள், எவ்வளவு உயிர்வாளிகள் வந்து தண்ணீர்ல வாழ்றது, எவ்வளவு உயிர்வாளிகள் ஸ்தாவரங்களாக இருக்கு, எவ்வளவு உயிர்வாளிகள் வந்து கிருமிகளாக இருக்கு, எவ்வளவு உயிர்வாளிகள் வந்து மிருகங்களாக இருக்கு, எவ்வளவு உயிர்வாளிகள் மனிதர்களாக இருக்கார்கள். அப்ப இவங்க எல்லாவற்றுக்குமே ராமர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, எப்படி நான் அவர்களுக்கு நன்மை சேர்க்குவது, எப்படி நன்மை பயக்குவது. அதுதான் முன்னாடி மற்ற குணாதிசயங்கள் பேசணும்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ராட்சசர்களுக்கும், யார் எதிரிகளுக்கும், தேவர்களுக்கும், எல்லா விதமான ரிஷிகளுக்கும், எல்லாவற்றுக்கும் அவர் என்ன பண்றார் அப்படின்னா நன்மை பயக்குபவராகவே இருக்கார். அதைத்தான் வந்து பாகவத்துல மறுபடியும் பிரம்மதேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அஸ்மத் பிரசாதோ சுமுகா ஈஷ். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அஸ்மத் பிரசாதே சுமுகா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாவற்றுக்கும் நன்மை பயக்குவதாக, பிரசாதம் கொடுப்பதற்காக, கருணை கொடுப்பதற்காக என்ன வர்றார் அப்படின்னா, இக்ஷ்வாகு வம்சம் விஸ்தரியா, இக்ஷ்வாகு வம்சத்துல வந்தது காரணமே அடுத்தவர்களுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பதற்காக, கருணை கொடுப்பதற்காக வர்றார் அவர். அப்ப அவருடைய குணங்களை பற்றி பேசணும். அவருடைய குணங்கள் பற்றி முதல்ல ஆரம்பிக்கும் போதே அசங்கியன கல்யாண குணம், அசங்கியன எக்கச்சக்கமான குணங்கள் இருக்கு. அந்த குணங்களை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா வார்த்தை பத்தாது, நம்மளுடைய அறிவு பத்தாது. உதாரணம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா,
வில்வித்தைக்காரர் என்ன பண்றாருன்னா அம்பு ஏறார். அம்பு எதை மேல ஏறாரு அப்படின்னா வானத்தின் மேல ஏறாராம். வானத்தின் மேல் அம்பு எய்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா வானத்தின் மீது எல்லா அம்புகளையும் எய்து நம்ம வானத்தை பூர்த்தி செய்ய முடியுமா? பூர்த்தி செய்ய முடியாது. அம்பு காலியாகிவிடும். ஆனால் வானத்தை வந்து நம்ம முழுக்க அம்புகளால் நிரப்ப முடியாது. அப்ப அதே மாதிரி தான் ராமருடைய குணாதிசயங்களை பற்றி பேசுறதுக்கு வார்த்தைகள் பத்தாது, சிந்தனைகள் பத்தாது, நம்மளுடைய அறிவுத்திறனே பத்தாது. அசங்கியன கல்யாண குணகனா, அவர் வந்து அசங்கியன கல்யாண குணகனாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ராமருடைய சிந்தனைகள்ல இருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முதல்ல அது வந்து அழகான விஷயங்களும் வருது. அவர் வந்து நமக்கு எல்லாவற்றுக்கும் தந்தை போல. கல்பத்தே புருஷைவ கல்பத்தே புருஷைவ சஹி ஆத்மா தைத்தோஹிதா. தைத்தோஹிதா தைத்தோஹிதகானா என்ன? யார் ஒருத்தர் உண்மையான நமக்கு வந்து டியர், மோஸ்ட் டியர்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல, தைத்தோ மோஸ்ட் டியர். அவர் யாராக இருக்க முடியும்? புருஷஸ்த, அவர் தான் வந்து புருஷன், அவர் தான் நமக்கு தந்தை. தந்தைக்கு உதாரணத்துக்கு ஒரு தந்தை இருக்கிறார். தந்தைக்கு வந்து ஒரு 10 குழந்தைகள். அப்ப என்ன பண்ணுவார் அவர்? இந்த குழந்தை எனக்கு ரொம்ப பற்று மிகுந்த குழந்தை, அந்த குழந்தை எனக்கு பிடிக்கல, அந்த குழந்தைக்கு நான் வந்து இன்னைக்கு எந்த விதமான செயலும் செய்ய மாட்டேன்னு நினைப்பார் அந்த தந்தை அல்லது தாய்? நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ராமரும் நினைக்கிறார். எல்லா உயிர்வாளிகளுக்கும் சஹி ஆத்மா தைத்தோ ஹிதகா, எல்லாவற்றுக்கும் நான் ஹிதகா, எல்லா ஆத்மாக்களுக்கும் நான் வந்து நன்மை பயக்குவதற்காகவே இந்த அவதாரம் எடுத்து வருகிறேன்னு வரார் அவர். யாரை பற்றியும் பாரபட்சமாக பார்க்கவில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். இப்ப என்ன அப்படின்னா, யார் எந்த உயிர்வாளியும் சரி, எந்த உயிர்வாளியும் வந்து உதாரணத்துக்கு அவர் வந்து இவனால் நமக்கு என்ன வரப்போகுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம், யாராவது ஒரு நபர்கிட்ட சொல்லுவாங்க, இவர் வந்து எப்படிப்பட்ட நபர்னு பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் பவர் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இஃப் யூ வாண்ட் டு செக் சம்படி கிவ் ஹிம் சம் பவர், தென் we will know what really he is. அப்ப அதே மாதிரி இவரால் நமக்கு என்ன நன்மை வரும், இவரால் நமக்கு என்ன நன்மை வரக்கூடும் அப்படின்னு யோசிச்சு பண்ணல அவர். இன்னைக்கு நம்ம உதாரணத்துக்கு போறோம், எங்கேயோ ஒரு ஹோட்டலுக்கு போறோம். ஹோட்டல்ல ஒரு வெயிட்டர் இருக்கார். வெயிட்டர் என்ன சொல்லுவோம்? இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்க வாங்க அப்படின்னு ஏளனமா கூப்பிடுவோம் நம்ம. அவரால் நமக்கு ஏதாவது நன்மை பயக்க முடியுமா? பயக்க முடியல. ஆனால் ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா, யாராலையும் தனக்கு எந்த நன்மையும் இல்லை. நம்மால் அவருக்கு, ராமருக்கு ஏதாவது நன்மை பயக்க முடியுமா? யாராலையும் நன்மை பயக்க முடியாது. அவர் வந்து புருஷைவ, அவர் தான் முழுமுதற் கடவுள், எல்லாவற்றுக்கும் ஆதி அவரே. அப்ப அவருக்கு போய் நம்ம என்ன நன்மை பயக்கிற போறோம்? நம்மளுடைய நன்மைக்காக அவர் எதுக்கு வரணும்? அப்ப உதாரணத்துக்கு எல்லா விதமான விஷயம் பார்க்கிறோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல உயிர்வாளிகள் இருந்து பார்த்தார் கூட அவர் வந்து எல்லாவற்றுக்கும் நன்மையாகத்தான் இருந்திருக்கார். சமுத்திரத்துக்கு வந்தாச்சு, லங்கைக்கு போகணும். சமுத்திர தேவனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கார் ராமர். வரல, அவருடைய கோபம் அதிகமாயாச்சு. என்ன பண்றார்? அம்பு ஏய போறார். அம்பு நாணத்தை ஏற்றியாச்சு. நாணத்தை ஏற்றிய உடனே அந்த சமுத்திர தேவை வந்து பார்க்கிறாங்க, மன்னிக்கணும், நான் வந்து இந்த மாதிரி தவறு செய்துட்டேன், உங்களுக்கான பாதையை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ராமர் சொன்ன விஷயம் என்ன? ரொம்ப சந்தோஷம், நீங்க எல்லாரும் வந்தது, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கோவப்பட்டு அம்பு எய்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இங்க இருக்கிற உயிர்வாளிகள், நிறைய உயிர்வாளிகள் இறந்து போயிருக்கும். எந்த மாதிரி உயிர்வாளிகள்? மீன்கள், முதலைகள், பாம்புகள் எல்லாம் வந்து அந்த மாதிரி உயிர்வாளிகளும் வந்து என்னால் மாய்த்திருக்குமே, எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. வந்ததற்கு நன்றின்னு சொல்றார் அவர். யார் அந்த மாதிரி யோசிப்பா? அதே மாதிரி அந்த பாலம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் நடந்து போய் கொண்டிருக்கார். நடந்து போகும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பெரிய பெரிய உயிரினங்கள் எல்லாம் என்ன எவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்னா 100 யோஜனைகள், 100 யோஜனைகள்னா 800 மைல் நீளம் உள்ள மீன்கள், திமிங்கலங்கள், அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா எப்பொழுதுமே நம்மளுடைய சமுத்திரத்தினுடைய அடித்தளத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த உயிர்வாளிகளும் மேல வராங்களாம். மேல வந்து ராமரை எப்படியாவது பார்த்து விடணுமே, ராமர் நடந்து போறார், இந்த சமுதிரத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்னு பார்ப்பதற்காக வராங்க அவங்க எல்லாம். அப்ப அவங்களை பார்க்கும் போது கூட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவ்வளவு ஒரு புன்முறுவல் அவங்களோட, அவருக்கு வந்து அவ்வளவு ஒரு ஆர்வம் அவங்க எல்லாரையும் பார்க்கும் போது கூட. நம்ம எல்லாம் பண்ணுவோமா? யாராவது நம்ம உயர்ந்த மனிதர், நாம வந்து நம்மளை பார்ப்பதற்கு நிறைய நபர்கள் வந்திருக்காங்க, நாம அவங்களை கண்டு கூட மாட்டோம். ஆனா ராமருடைய சிந்தனை எப்படி இருக்கு? ஏதோ ஒரு மீன், ஏதோ ஒரு முதலை, ஏதோ ஒரு பாம்பு, ஏதோ ஒரு பெரிய பெரிய திமிங்கலங்கள், அதற்கு கூட நாம் எப்படி நன்மை பயக்கலாம்னு அவங்க எல்லாரையும் பார்த்து ஆசைப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார் அந்த பாலத்தை நடக்கும்போது. அதுதான் ராமருடைய சர்வபூதேஷு ஹிதகா அப்படின்ற குணத்துக்கான ஒரு மிகச்சிறிய வெளிப்பாடு. அப்ப இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். உத்தரகாண்டத்துல வருது, என்ன வருது அப்படின்னா, ஒரு நாய் வருது ராமருடைய சபைக்கு வந்து, ஒரு பிராமணன் என்னை அடித்து விட்டார், என்னுடைய நெத்தியில வந்து அடிச்சிட்டார், எனக்கு வந்து
பலத்த காயம் ஏற்பட்டு விட்டது அப்படின்ட்டு வருது ஒரு நாய். அதுக்கு என்று கேட்கிறார் அவர், என்ன நடந்தது அப்படின்ற விசாரணை நடக்கிறது. விசாரணை நடந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சபையில் இருக்கக்கூடிய அனைத்து மந்திரிகள்ட்டையும் கேட்கிறார், என்ன பண்ணலாம், இந்த நாய்க்கு என்ன பண்ணலாம், என்ன தீர்வு காண முடியும். அப்ப தீர்வு காண முடியும் போது எல்லாரும் ஒவ்வொரு பதில் சொல்றாங்க, இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அதை பண்ணலாம் அப்படின்னு. ராமருக்கு ஆல்ரெடி தெரியும் அது என்ன அப்படின்னு. அந்த நாய்கிட்டே கேட்கிறார், என்ன நடந்தது, என்ன உனக்கு என்ன நான் பண்றது அப்படின்னு, ஏதாவது தண்டனை கொடுக்கட்டுமா அந்த பிராமணனுக்கு. அப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த நாய் என்ன சொல்றது அப்படின்னா, அவரை ஒரு ஆசிரமத்துக்கு தலைவராக ஆக்கி விடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆசிரமத்துக்கு தலைவராக ஆக்கணும், எதுக்கு, என்னப்பா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, ஆசிரமத்துக்கு தலைவர் அதுக்கு ஆக்கணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ஆசிரமத்துக்கு தலைவராக இருக்கிறவனுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னா, எல்லாமே பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்திருக்கணும். அவன் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்காது, நான் ஏதாவது எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, என்னுடைய சங்கதியினருக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய பாவம். அதன் மூலியமா அவனுக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு தண்டனை மாதிரி அமையும். அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ்வான், ஜாக்கிரதையாக செய்வான். அதற்கு அந்த மாதிரி எடுத்துக் கொடுங்கள்னு சொல்றாரு. அப்ப ராமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் அந்த உயிர்வாழிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமிதம். நமக்கு யாராவது தோணுச்சா இந்த மாதிரி பெருமிதம் ஏற்படலையே அப்படின்ற விஷயத்தையும் அங்க ராமர் எடுத்துக்காட்டாக சொல்றாரு. அப்ப நிறைய உதாரணங்கள். ஜடாயுனுடைய மரணத்துக்கு அப்புறம் என்ன பண்றாரு அவர், நம்ம எப்படி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து எப்படி நமக்கு எல்லா இதையும் செய்வோமோ, அது பிராமணர்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான அந்த சடங்குகளையும் செய்கிறார் அவர் ஜடாயுக்கு. யாராவது செய்வோமா? யாராவது இறந்து போன பறவை என்ன பண்ணுவோம், தூக்கி சைட்ல போட்டு நம்ம வேலையை பார்த்து கொண்டிருப்போம். அவர் என்ன சொல்றாரு, முதல்ல ஜடாயு இறந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, சீதா தேவி அபகரிக்கப்பட்டு சென்றது கூட எனக்கு அவ்வளவு ஒரு வருத்தத்தை கொடுக்கல, ஜடாயு இறந்தது அதை விட அதிகமான வருத்தத்தை கொடுத்தது. அப்ப அவ்வளவு ஒரு என்ன சொல்ற அனோனியம், எல்லா உயிர்வாழியிடம் இருந்த அனோனியம் அவருக்கு இருந்தது அப்படின்றத நிறைய உதாரணங்கள் மூலியமா சொல்லலாம். இதே இன்னொரு உதாரணம் என்ன சொல்றது அப்படின்னா, தன்னுடைய எதிரிகளுக்கும் அவர் தண்டனையே கொடுக்கணும், அவர்களை தண்டனைக்குள்ளாக்கணும்ன்ற எண்ணமே அவருக்கு இல்லை. காக்காசுரன் பண்ண விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான விஷயத்த பண்றான். எப்ப சீதா தேவியும் ராமரும் ஒரு நதிக்கரையில அமர்ந்து கொண்டிருக்கும் போது, உறங்கி கொண்டிருக்கும் போது அவர் என்ன பண்றார், ஒரு புல்லை ஒரு அம்பாக எடுத்து அவனை எழுகிறார். அவன் மாய்ந்து போகிறான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பு கேட்கும் போது என்ன நடக்குது, உடனே அவருக்கு என்ன பண்றார், மன்னிப்பு சக்ருத் ஏவ பிரபன்னாய, அதே தான் சரம ஸ்லோகமும். சக்ருத் ஏவ பிரபன்னாய, ஒரு தடவை பகவானிடம் மன்னிப்பு கேட்டு விடு, பகவானிடம் சரணடைந்து விடுங்கள். அதுதான் நம்மள்ட்டையும் கேட்கப்படுது. ஒரே தடவை பகவானிடம் சரணடைய நம்ம எல்லாம் அவ்வளவு ஆதங்கப்படுறோம், முழுமையா சரணடைய மாட்டேங்கிறோம். சக்ருத் ஏவ பிரபன்னாய தவாஸ்மி இது யாச்சது, நான் உன்னுடையவன், உனக்கு சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் நமக்கு முழுமையாக வரணும். தவாஸ்மி இது யாச்சது அபயம் சர்வபூதேபியோ, எந்த விதமான பயமும் தேவையில்லை, பகவான் பார்த்துக்கொள்வார், நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அவர் பூர்த்தி செய்வார் அப்படின்ற எண்ணம் நமக்கு முதல்ல வரணும். அப்ப அவனுக்கு என்ன பண்றார் அப்படின்னா, அவனையும் தன்னுடைய தண்டனையிலிருந்து குறைச்சி விடுறார் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கிறோம். வேற என்ன விஷயம், நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி குஹா, இன்னைக்கு காலையில ஒருத்தர் சொன்னார் குஹனுடைய அந்த நடந்த விஷயம். குஹன் யாரு, இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல குஹன் பக்கத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நான் சமீபத்துல ஒரு ஏரோப்ளேன்ல போய் கொண்டிருந்தேன். அப்ப ஒரு பெண்மணி போய் அந்த ஏரோஸ்டஸ் சொன்னாங்க, எனக்கு சீட்டு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ஏரோஸ்டஸ் கேட்டாங்க, எதுக்காக சீட்டு மாத்தணும்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த பெண்மணி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆங்கிலத்துல, the man who is sitting beside me looks very shabby. என்ன அர்த்தம், என் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் நபர் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கார், சரியா ட்ரெஸ் பண்ணல, ரொம்ப ஒரு மாதிரி அவரோட ட்ரெஸ்ஸிங் சரியில்லை, எனக்கு சீட்டை மாத்தி கொடுங்கன்னு கேட்டார் அவர். நம்மளே யோசிச்சுக்கணும். நாமெல்லாம் அவ்வளவு ரொம்ப உயர்ந்த குலத்துல பிறந்துட்டோம், நம்ம எப்போதுமே ஷாபியா இருக்கிறது இல்லை, நாம் எப்போதுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கோமோ. அப்ப பகவான் என்ன பண்றார், குஹனை பார்க்கிறார். குஹன் ஒரு வேடவ ஜாதி, அவனை போய் உடனே அணைத்துக் கொள்கின்றார். அங்க என்ன வருது அப்படின்னா, தன்னுடைய சுமந்திரன் வரக்கூடிய அந்த சேரிட்டியர், அந்த தேரோட்டியை உடனே கிளம்பி விடுன்னு சொல்றாராம். அதற்கப்புறம் கம்பன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கம்பராமாயணத்துல எப்படி ஒரு பசு ஒரு கன்றை ஈழ்றதுக்கு அப்புறம் தன்னுடைய பழைய கன்றுவை விட்டு புது கன்றுவை நோக்கி போகுமோ, அந்த மாதிரி ஆர்வம் அடைந்தாரா ராமர் குஹனை பார்த்ததுக்கு அப்புறம். யார் ஒருத்தன் வேடவ ஜாதி,
இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யார் கீழ்த்தனமானவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், அவனிடம் பணம் இருக்கிறது, அவனிடம் பதவி இருக்கிறது, அவன் பார்ப்பதற்கு சரியில்லை, அவன் பார்ப்பதற்கு அழகாக இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நபரை தான் நம்ம இன்னைக்கு பண்றோம். இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு எல்லாம் பாராட்டி கொண்டிருக்கோம். அந்த மாதிரி வாழணும், நம்மளும் அந்த மாதிரி வாழணும்ன்றத அவர் வாழ்ந்து காட்டுறார். அவர் எனக்கு சொன்னப்ப முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த குணாதிசயங்களை பற்றி மக்களுக்கு நல்லாவே தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த குணாதிசயங்கள் மூலியமா நாம வாழ்க்கையில என்ன தெரிஞ்சுக்க போறோம்? பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் ராமாயணத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் லெசன்ஸா தான் இருக்கு. எப்படி நாம அதை தெரிஞ்சுக்க போறோம், எப்படி நம்ம வந்து அனைவரையும் அரவணைத்து செல்கிறோம், அனைத்து உயிர்வாளிகளுக்கும் எப்படி நாமளும் வந்து நன்மை பயக்கும் வாழ்க்கையை வாழ போறோம்ன்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதுதான் வந்து நம்ம வந்து கொண்டே இருக்கு. அதே மாதிரி விபீஷணன் நடந்த விஷயம் கடைசி விஷயமா பார்க்கலாம். விபீஷணன் வந்தாச்சு. விபீஷணன் வந்து நான் சரணடைகிறேன், அதே மாதிரி தான் சக்ருத் ஏவ பிரபன்னாய அப்படின்ட்டு வந்தாச்சு. நான் உன்னிடம் வந்து சரணடைகிறேன் அப்படின்ட்டு வந்துட்டார் அவர். அப்ப நான் உன்னை காப்பாற்றுகின்றேன்ற ஒரு ஆர்வத்தை கொடுத்தாச்சு ராமர். ஆனாலும் என்ன பண்றார், எல்லாரிடம் கேட்கிறார், என்ன பண்ணலாம் இவர் வந்து நம்ம சரணடைஞ்சிருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்ற கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டோடனே ஒவ்வொருத்தரும் பதில் சொல்றாங்க. யார் லக்ஷ்மணன் முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப கோபமா இருக்கார், அதெல்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கவே முடியாது. அங்கதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நானும் ஏத்துக்கிறேன். ஹனுமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் வந்து அதே மாதிரி தான், என்னுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் நான் வந்து இலங்கையில தினமும் பார்த்தேன், அவருடைய வீட்டுல வந்து தினமும் வேத மந்திரங்கள் ஓதும். அவர் வந்து எப்பொழுதும் வந்து நேர்மையான தர்மத்துக்கு உகந்த நபர். தன்னுடைய அண்ணனா இருந்தாலும் சரி, அவன் தவறு செய்தால் உடனே எடுத்து காட்டக்கூடிய நபர் எனக்கு தெரியும் அப்படின்றத மட்டும் சொல்றாரு அவர். கடைசியை யார்கிட்ட கேட்கிறார்? சுக்ரீவன்ட்ட கேட்கும்போது சுக்ரீவன் சொன்ன கதை என்ன விஷயம்? இவரை நம்ப முடியாது. இவர் வந்து தன்னுடைய தமையனை, தன்னுடைய வந்து மைத்துரனை என்ன பண்றாரு, தன்னுடைய வந்து பிரதரை என்ன பண்றாரு அப்படின்னா விட்டுட்டு வந்துட்டாரு. இவர் நாளைக்கு நம்மளையும் விட்டுட்டு கொண்டு சென்றுவாரு, எப்படி இவரை நம்புறது அப்படின்ற விஷயத்தை சுக்ரீவன் வைக்கிறார். அப்ப ராமர் சொன்ன விஷயம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா சுக்ரீவா? நீயும் அதே தான் செய்தாய். நீ என்ன செய்தாய்? நீயும் வந்து உன்னுடைய தமையனிடம் சண்டை போட்டுக்கொண்டு என்னிடம் சரணடைந்தாய், அவனை விட்டு தான் வந்தாய். நான் எனக்கு உனக்கு சரணாகதி கொடுத்தேன். அப்ப என்ன விஷயம் சொல்ல வர்றார் அப்படின்னா, யாருன்றதே பார்க்கலாம். அவன் ராட்சசன், அவன் எதிரி, தனக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர், தனக்கு வந்து ஏதாவது தான் வந்து செல்லக்கூடிய பாதையிலிருந்து நமக்கு ஏதாவது கலங்கம் ஏற்படுத்தி விடுவாரான்ற எண்ணம் கூட ஏற்படலாம். ஆனாலும் பார்க்கவில்லை. ராமர் யார் ஒருத்தர் சரணடைகிறாரோ அவரை முழுமையாக காப்பாற்றுகின்றார் விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, கடைசியா முடிக்கிறது பரதர் வந்து ராமர் வந்து எல்லாம் முடிச்சு அயோத்தியாவுக்கு வந்தாச்சு. அயோத்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பரதர்கிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன? அயோத்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்ட முதல் கேள்வி, இந்த ராஜ்யத்துல எல்லாரும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? எல்லாரும்னா யாரு? எல்லாரும்னா பிரஜைகளா? இல்ல. அவர் என்ன கேட்ட கேள்வி என்ன? எல்லா உயிர்வாளிகளும்னா ஸ்தாவரங்கள் எப்படி உயிர் வாழ்கின்றது, மரங்கள் எப்படி சந்தோஷமா இருக்காங்களா, மிருகங்கள் சந்தோஷமா இருக்காங்களா, கிருமிகள் சந்தோஷமா இருக்காங்களா, மக்கள் எப்படி சந்தோஷமா இருக்காங்களா? அதுதான் ராமராஜ்யம். இப்ப ராமராஜ்யம்ன்றது என்ன? வெறுன வந்து எல்லா உயிர்வாளிகளையும் அழித்து சாப்பிட்டு கொண்டிருப்பது ராமராஜ்யமா? அனைத்து உயிர்வாளிகளுக்கும் எதிராக போர்க்கொடி உயர்த்துவது ராமராஜ்யமா? மரங்களை வெட்டி வாழ்வது ராமராஜ்யமா? அப்ப அவர் என்ன கேட்கிறார்? என்னுடைய ராஜ்யத்துல எல்லா உயிர்வாளிகளும் எப்படி வாழ்கிறார்கள்ன்ற முதல் கேள்வியே பரதன்ட்ட. அப்ப ராமராஜ்யத்துல எப்படி இருந்தது அப்படின்றத கம்பன் எப்படி சொல்றாரு அப்படின்னா, அவருடைய விஷயம் என்ன, ராமராஜ்யத்துல வந்து சமுத்திரம் வந்து முத்துக்களை தானா வந்து கரையில வந்து சேர்க்குமா, மக்கள்கிட்ட வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்றதுக்காக. அப்ப அதுவே அந்த மாதிரி மணிகள் முத்துக்கள் வந்து கரையில வந்து ஒதுங்கும் போது அப்ப எப்படி இருந்திருக்கும்? மலைகள் தானாக பெய்தன, தானாக காடுகள் வளர்ந்தன, எல்லாம் சுபிக்ஷமாக இருந்தது அப்படின்ற விஷயத்தை காட்டுவதற்காக ஒரு மேற்கோள் காட்டுறார் கம்பர். அப்ப அதுதான் வந்து ராமராஜ்யம். ராமராஜ்யம்ன்றது என்ன அப்படின்னா, எல்லா உயிர்வாளிகளுக்கும் உள்ள நன்மைகளுக்காக அந்த ராஜ்யம் நடக்கும்போது அது ராமராஜ்யமாக நடக்கிறது அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அதுதான் அந்த பாடல். இதுலயும் வருது வால்மீகி ராமாயணம். ராமா ராமா ராமோ இதி பிரஜானாம் அபவன் கதா. ராமனுடைய கதைகளை கேட்டு ராமரை பார்த்து ராமா ராமா ராமான் எல்லா பிரஜைகளும் ரொம்ப ஆனந்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப ராமபூதம் ஜெகத் அத்புதம். ஜெகத்ல கூடிய அற்புதமான விஷயம் என்ன? ராமருடைய காவியம் தான், ராமருடைய சிந்தனை தான். அப்ப ராமராஜ்யம் பிரசஷ்யதி.
அந்த ராஜ்யத்துல ரொம்ப என்ன எப்போதும் எப்படி இருக்கு, எல்லாருமே வந்து சந்தோஷமாக வாழ்கிறார்கள், பிரசஸ்யதி, ரொம்ப இன்பமயமாக வாழ்கிறார்கள்ன்ற விஷயம்தான் ராமராஜ்யத்தில் தெரிகிறது நமக்கு. அப்ப அதுதான் வந்து அவருடைய கீர்த்தித்தை பாடுறதுக்கு நமக்கெல்லாம் வந்து இந்த வாழ்நாள் பத்தாது, இந்த தினம் பத்தாது, நேரம் பத்தாது. பகவோ பகவோ துர்லபஸ்சைவ துவயா கீர்த்தித்தஸ்தவா அப்படின்னு வருது. பகவோ துர்லபஸ்சைவ, ரொம்ப துர்லபம் அவருடைய கீர்த்தித்தை பாடுறதுக்கு நமக்கெல்லாம். ஆனாலும் இந்த வாய்ப்பு கிடைச்சது. அவருடைய கீர்த்தி நம்ம பாடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது ரமந்தே யோகினோ அனந்தே, எல்லாவற்றுக்கும் என்ன நடக்குது, ரமந்தே யோகினோ அனந்தே சத்யானந்த சிதாத்மனி. உண்மையான ஆனந்தம் என்ன, உண்மையான வஸ்து என்ன அப்படின்னா அது ராமருடைய ஆனந்தம் தான். ரமதே யோகினோ அனந்தே, எல்லா யோகிகளுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது அதுதான். அப்ப இதிராம பதானேஷு பரம்பரமா விதியத்தே. அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராமன்றது பரம்பொருள், ராமாயணம்ன்றது பரமவேதம். அப்ப அதுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, சில விஷயங்களை மாற்றி நம்மளுடைய விஷயத்துக்காக, நம்மளுடைய அனுமானத்திற்காக மாற்ற முடியாது. உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதை புரிந்து கொண்டோம் என்றால் அப்ப என்ன நடக்கும், ராமருடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அதுதான் முக்கியம். அதுக்காக வந்திருக்கு. இப்ப உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் வந்து இதுல வந்து ஆழ்வார்கள் பாடுற மாதிரி அண்ட சராசரங்களையும் வைகுண்டம் ஏற்றி, எல்லா சராசரங்களையும் வைகுண்டம் ஏற்றதுக்காக வந்தாரா ராமர். அப்ப எப்படி வைகுண்டம் ஏத்துறார், அவருடைய வாழ்நாளே வைகுண்டமா தான் இருந்தது ராமராஜ்யத்துல. நம்ம பார்க்கிறோம், பாகவதத்திலையும் வருது. என்ன வருது அப்படின்னா, தத்தாம விருந்தாவனம் ரம்யா காட்சி துபாசன விரஜவது வல்கேனையா கல்பித்தா. என்ன அப்படின்னா, எந்த இடம் விருந்தாவனமாக மாறும் அப்படின்னா, கோபியர்கள் மாதிரி யார் வந்து கிருஷ்ணரை வழிபடுகிறார்களோ அந்த இடம் விருந்தாவனமாக மாறும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ராமரை பற்றி பாடி, ராமரை பற்றி பேசி, ராமருடைய குணானுபவத்தை பண்ணக்கூடிய இந்த இடமே அயோத்தியாவாக மாறிவிடும். அப்ப அதுதான் சிந்தனை. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது வந்து வெறும் ஒரு நாள் நிகழ்ச்சி இல்லாமல் பிரதி தினமும் நாம் என்ன பண்ணணும்னா, ராமருடைய அனுபவங்கள், குணானுபவங்களை பார்த்து கேட்டு அதை வந்து நம்ம வாழ்க்கையில நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சின்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலியமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ராமாயணம் நமக்கு எல்லாம் தெரியும். அடிக்கடி மக்கள்கிட்ட கேட்போம், பகவத்கீதை படிச்சிருக்கீங்களான்னு கேட்போம். ஆமாம், நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்து கீதாச்சாரம்னு சொல்லுவாங்க. எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்கலையோ நன்றாக நடக்கலை, இதெல்லாம் எங்க கீதையில இருக்கு. அப்ப இதுதான் ராமாயணத்திலையும். மக்கள்கிட்ட போய் ராமாயணம் தெரியுமான்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராமாயணம் நல்லா தெரியும் எனக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அப்புறம் விதவிதமான விஷயங்கள் வரும். அப்ப ராமாயணத்தை உள்ளது உள்ளபடி படித்து, அதுவும் அதே மாதிரி என்ன சொல்றது, அவங்க சொன்ன மாதிரி ஆச்சாரியர்களிடம் படித்து, அவர்கள் எழுதிய உரைகளை படித்து, அதில் நாம் வாழ்க்கையில் என்ன எடுத்துக்கொள்வோம்ன்ற விஷயத்தை முதல்ல எடுத்துக்கொள்ளணும்ன்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அது வந்து ராமாயணத்தின் மூலியமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதம் பவித்ரம் பிராபக்யம், எல்லா விதமான பாவத்தையும் பவித்திரமானது ராமாயணம். இதம் பவித்ரம் பாபக்யம் புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம், வேதங்களை படிப்பதற்கு சமமானது இந்த ராமாயணம். வேதைஷ்ட சம்மிதம். அது ஏற்பட்டேது ராமச்சரித்தம். யார் ஒருத்தன் ராமச்சரித்திரத்தை படிக்கிறானோ அவனுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் தானாக வரும். நாம் அதை எதிர்பார்த்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு புண்ணியம் கிடைக்கணும், ராமாயணம் படிக்க தேவையில்லை. ராமரிடம் சரணடையன்னு ராமாயணத்தை படிக்கணும். என்னுடைய பாவங்கள் எல்லாம் போகணும்னு ராமாயணத்தை விட தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா போகும். அதனால கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சியில ராமருடைய குணாதிசயங்களை பற்றி பேசுறதே ஒரு வந்து அதான் சொன்னேன். என்ன அப்படின்னா, கீர்த்தித்தவ்யஸ்ட, யார் ஒருத்தர் பேசுறாரோ அவருக்கும் அவ்வளவு ஆனந்தம், கேட்பவருக்கும் ஆனந்தம். அதுதான் ராம கதா. அப்ப அதுல எனக்கு மிக மிக ஆனந்தம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரங்கராஜ நரசிம்மன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். மேற்கொண்டும் இதே மாதிரி நீங்க எல்லாரும் தினமும் பிரதி தினமும் ராமருடைய குணாதிசயங்களை பாடி போற்றி வாழ்க்கையில உங்களை நெறிமுறைப்படுத்த வேண்டும்ன்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராம்.